கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இன்றைய நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான காலை வேளையிலும் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மே மாதம் 2026 அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்குள்ளே இப்படியாக இந்த நாட்களிலே வருகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சியோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்று என் ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவன் நீதியை குறித்து இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவருடைய நீதி எப்படியாக இருக்கிறதாம், அது இந்த நாட்களிலே தூரமாக இருப்பதில்லையா, அது சமீபமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே திருவுளம் பற்றுகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீதி மட்டுமில்ல, என்னுடைய ரட்சிப்பு கூட இந்த நாட்களிலே உங்களுக்கு இந்த நாட்களிலே தாமதிப்பதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறார். ஏனென்றால், நான் சியோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். சியோன் என்று சொல்லப்படுகிற இடம் தேவன் வாசம் செய்கிற இடம், தேவனுடைய சபையை இந்த நாட்களிலே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, சியோன் குமாரத்தியே எழுந்து கலிகூர் என்று சொல்லுகிற வார்த்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் சியோன் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருந்து அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை அவருடைய மகிமையிலே மகிழ்ந்து கலிகூற இடமாக இந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய சபையிலே தான் வாசம் செய்கிற இடத்திலே, தன்னுடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்திலே தேவனுடைய ரட்சிப்பை இந்த நாட்களில் என்ன செய்கிறாராம், இந்த நாட்களிலே கட்டளையிடுகிறாராம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படி ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், நீங்கள் வேதத்திலே அநேக இடங்களிலே நீங்கள் எடுத்து பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருக்கிற வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்திலே இறங்கி அவர்களை நிரப்புகிறதை பார்க்கிறோம். ஆதாரமாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற காரியம், அவர்கள் பெந்தேக்கோஸ்து நாளிலே இந்த நாட்களிலே ஒருமனப்பட்டு இந்த நாட்களில் இருந்தார்கள். தேவனுடைய பிரசன்னத்தைக்காக காத்து கொண்டு இந்த நாட்களில் இருந்தார்கள். 120 பேர் மேல் இந்த நாட்களிலே பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த நாட்களிலே இறங்கினது. ரட்சிப்பின் வல்லமை என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வல்லமை இந்த நாட்களிலே பாருங்கள், அவர்களுடைய நுகங்களை உடைத்தது மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளே இருக்கிற தாளந்துகளை இந்த நாட்களை வெளிப்படுத்தினது என்று சொல்லி வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அமைதியாக பயத்தோடு இந்த நாட்களில் இருந்த பேதுரு கூட இந்த நாட்களில் அந்த வல்லமையை பெற்ற உடனே பாருங்கள், தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல,